அப்புறம் வெரி குட். வேற ஏதாவது? சூப்பர். ம். வெரி குட் செல்வா. குட். ஸோ இந்த 3 சம் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். போட்டுட்டவங்களா? ஓகே வெரி குட். போடலன்னா போட்டுருங்க ஹோம்ஒர்க்கா. ஸோ செல்வா சொன்ன மாதிரி வி ஸ்போக் அபவுட் எப்படி ஒரு ப்ராசஸ் ஒன் ப்ராசஸ் டூல எப்படி நடக்கிறது, எப்படி வந்து அவுட்புட் ஆஃப் ஒன் ப்ராசஸ் பிகம்ஸ் இன்புட் ஆஃப் அதர் ப்ராசஸ், எப்படி வந்து நார்மல் லாஸ் எப்படி நடக்கிறது, எப்படி அப்நார்மல் லாஸ் எப்படி நடக்கிறது, அப்நார்மல் கெயின்னா என்ன, அதுக்கு அதுக்கு வந்து நம்ம டி அக்கௌண்ட்ல அந்த ஸ்பெசிஃபிக் அக்கௌண்ட்ல எங்க போடுறோம், ஸோ அந்த குட்டி டேப்லர் காலம் அதெல்லாம் பத்திலாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ நம்ம வந்து வி ஆர் கோயிங் டு சி த நெக்ஸ்ட் ப்ராப்ளம். என்னமோ ஆமா, இது ரெண்டு தான்டா. ஒன்னு ரெண்டு, இது மட்டும் தான். ஆமா, இந்த கிரீன் ஷேட் மட்டும் தான். ம். விஜயலக்ஷ்மி. விஜயலக்ஷ்மி குட் ஈவினிங் கண்ணா. அப்புறம் forgot to tell you all, இந்த மே மந்த்லேருந்து I want all of you to take up test in MCQs. ஓகே, MCQs வந்து அக்ஷயா குட் ஈவினிங் அக்ஷயா. அப்படின்னு இப்போ வந்து என்ன டெஸ்ட் அப்படின்றத நான் சொல்றேன். இது வந்து இந்த வெப்சைட் கிளிக் பண்ணீங்கன்னா MCQs ஆஃப் ஈச் கொஸ்டின் ஈச் சப்ஜெக்ட் வந்து வரும். ஓகே, ஆல் இயர் இன்டர் பேப்பர்ஸ் வில் கம் அப். அதுல ஸ்டேஜ் ஒன்னோடது வந்து இந்த வாரம் காஸ்ட் அக்கவுண்டிங், ஃபுல் காஸ்ட் அக்கவுண்டிங் டெஸ்ட். ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு டேக் டெஸ்ட் வெரி சீரியஸ்லி. 300 கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட இருக்கு. ஓகே, காஸ்ட் அக்கவுண்டிங் எடுத்தீங்கன்னா 300 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ 300 கொஸ்டின்ஸ் இந்த எம்சிக்யூலேருந்து தான் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 15 கொஸ்டின்ஸ்ல 10 கொஸ்டின்ஸ் இந்த எம்சிக்யூலேருந்து வரதுக்கான ஹை ப்ராபபிலிட்டி இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, profits. Inter-process profits, now the output of one process is transferred to the subsequent process at cost price. However, sometimes the transfer is made at cost plus certain percentage of profit. This is done when each process is treated as a profit center. See, ஒரு ப்ராசஸோட அவுட்புட் இன்னொரு ப்ராசஸ்க்கு வந்து காஸ்ட் பிரைஸ்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க. சம்டைம்ஸ் இப்போ பிரான்ச் அக்கவுண்ட்ல நம்ம பார்த்திருப்போம், ஒரு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராசஸ் வந்து பிரான்ச்லேருந்து ஹெட் ஆஃபீஸ்லேருந்து பிரான்ச்சுக்கு போகும்போது காஸ்ட்ல அனுப்புவாங்க செல்லம். சம்டைம்ஸ் என்ன ஆயிடும்னா ஹெட் ஆஃபீஸ் டு பிரான்ச்சே ஹெட் ஆஃபீஸ் ப்ராஃபிட் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஃபிட் எலமெண்ட்டோட தான் பிரான்ச்சுக்கு வந்து கூட்ஸ் அனுப்புவாங்க. அந்த கான்செப்ட் தான் இன்டர் ப்ராசஸ் ப்ராஃபிட்ஸ்ன்றது. ப்ராசஸ் ஏ ப்ராசஸ் பி இருக்கு அப்படின்னா ப்ராசஸ் ஏல இருக்கிற அவுட்புட் ப்ராசஸ் பிக்கு இன்புட்னா ப்ராசஸ் என்ன பண்ணுவோம், எனக்கு ப்ராசஸ் ஏக்கு நான் ப்ராஃபிட் நல்லா காமிக்கணும்ன்ற மேனேஜர் என்ன பண்ணுவான், ப்ராசஸ் பியவே ஒரு எக்ஸ்டர்னல் கஸ்டமரா மாதிரி பார்த்து ப்ராஃபிட் எலிமெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் அனுப்புவோம். இதை மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்ல நம்ம என்ன சொல்லுவோம்னா ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங்னு ஒரு கான்செப்டா சொல்லுவோம். காஸ்டிங்ல என்ன சொல்றோம்னா இன்டர் ப்ராசஸ் ப்ராஃபிட்ஸ்னு சொல்றோம். ஓகேவா மித்ரா?
ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைசிங் கான்செப்ட் படிச்சிருக்கீங்களா மித்ரா நீங்க ஸ்டேஜ் 2ல இந்த வேர்டு எப்போ வந்துடும்? மார்ஜினல் காஸ்டிங்லயும் நம்மளுக்கு வந்திருக்குல்ல, கரெக்ட், சூப்பர். அதே கான்செப்ட் தான்டா இது. அதாவது எல்லாமே ஒரே விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா. ம் ஆமா. அஹ் ஒரே கான்செப்ட் வேற வேற சப்ஜெக்ட்ல வேற வேற டெர்மினாலஜில நம்ம பேசுற மாதிரி இருக்கும். அது மட்டும் ஒரு பாயிண்ட் எப்பவுமே பேக் எண்ட்ல வச்சுக்கோங்க. என்னடா அது இதுன்னு பாத்தீங்கன்னா புது விஷயமா நம்ம வந்து ரொம்ப சிலதெல்லாம் வந்து இருக்காது. ஏற்கனவே நம்ம படிச்ச ஒரு விஷயமா இருக்கும். அந்த விஷயத்த வந்து இங்க வந்து வேற டெர்மினாலஜின்னு சொல்லுவாங்க. ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ல ஃப்ரீக்வெண்டா வந்து ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிட்டர்ன்ஸ்னா என்ன? லாபம். அதே மார்ஜினல் காஸ்டிங்ல என்ன சொல்லுவாங்க? அதையே ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க. ஆர் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷன் சொல்றோம். ரொம்ப இப்போ வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் செட்டப்ல போய் அட்ட இது பேர் என்ன, ஒரு ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் கான்செப்ட்ல ப்ராஃபிட் அந்த அந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரிட்டர்ன் ஆன் சேல்ஸ் அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா ப்ராஃபிட் ஆன் டர்ன் ஓவர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ வார்த்தைகள் தான் மாறுகிறதே தவிர அதுக்கு இருக்கிற அர்த்தம் வந்து ஒண்ணுதான். சரி, நிறைய காமன் டாபிக்ஸ் அந்த மாதிரி நம்மளோட ஸ்டேஜ் 1 அண்ட் ஸ்டேஜ் 2ல கிளப் ஆகுது. ஸோ அப்போ என்ன ஆயிடும்னா நிறைய கான்செப்ட் வந்து காமனா இருக்கு அப்படின்றத சொல்ல ட்ரை பண்றேன், வேற எதுவும் இல்லை. ஸோ இப்போ என்னன்னா, அப்போ இந்த ப்ராசஸ் ஏல இருக்கிற மேனேஜருக்கு என்னன்னா, ஏன் நம்ம கஷ்டப்பட்டு அவுட்புட் கொடுக்குறோம்ல, எனக்குன்னா நான் போனஸ் நான் நெகோஷியேட் பண்ணி சிஓ கிட்ட பேசும்போது பாருங்க என்னோட ப்ராசஸ் எவ்வளவு சூப்பரா பண்ணியிருக்காங்க, எவ்வளவு ப்ராஃபிட் எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு ஏன் சொல்லக்கூடாது அப்படின்ற கான்டெக்ட்ல அந்த ப்ராஃபிட் சென்டரோட ஹெட் என்ன பண்ணுவாருன்னா, லெட் மீ ட்ரான்ஸ்ஃபர் தட் ப்ராசஸ் அவுட்கம் டு தி அனதர் ப்ராசஸ் ஃபார் இட்ஸ் இன்புட் அட் அப் வித் இன்க்ளூடிங் மை ப்ராஃபிட் எலமெண்ட். அப்ப இவன் எப்படி காமிப்பான் சிஓ கிட்ட, பாரு நான் எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணி காமிச்சிருக்கேன், என்னோட ஒர்க்கர்ஸ்க்கு நீங்க நிறைய வந்து போனஸ் கொடுக்குறோம், எனக்கு ப்ரமோஷன் கொடுக்கணும், எங்கள்த வந்து என்ஹான்ஸ் பண்ணுங்க, எங்களுக்கு நிறைய ப்ராசஸ் பண்ணுங்கன்றதுக்கான நெகோஷியேட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியா கிரியேட் ஆகிறது தான் இந்த காஸ்ட் பிளஸ் சர்டைன் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட். ஓகே, அப்ப என்ன ஆகிறதுனா each process is treated as a profit center. So difference between the debit and credit side of the profit account represents the P&L and is transferred to the profit and loss account. இது நான் அந்த சம்ல காமிக்கிறேன் உங்களுக்கு இது எப்படி நெட் ஆகுதுன்ட்டு. ஸ்டாக்ஸ் at the end and the beginning contain an element of, see நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா. ஓப்பனிங் க்ளோசிங் ஸ்டாக்னா என்ன, நான் ஒரு சேல் ஆகாத ஒரு விஷயத்த நான் க்ளோசிங் ஸ்டாக்னு நினைக்கிறேன். சேல் ஆகாத ஒரு விஷயம்னா என்ன, சேல் ஆச்சுன்னா என்ன, ஒரு ப்ராஃபிட் எலிமெண்ட் வச்சு சேல் பண்றேன். ஆனா எந்த ஸ்டாக்க சேல் ஆகும் நான் நினைச்சு வச்சுட்டு இருக்கேனோ அதுக்குள்ள there is an hidden element of unrealized profit. அப்பனா என்ன அர்த்தம், எதெல்லாம் விட்டு போயிருக்கோ அதுலயும் unrealized profit இன்க்ளூட் ஆயிருக்கு. அப்பனா என்ன அர்த்தம், க்ளோசிங் ஸ்டாக்லயும் there is an element of unrealized stock which basically becomes opening stock of the next year. That also have got an element of unrealized stock ன்னு வரும்போது அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம clean நோட் பண்ணி have to be written back in this method. If the profit element contained in the closing stock is more than the profit element contained in the opening stock, profit will be overstated. இப்போ வந்து அதாவது என்ன சொல்றாங்கன்னா, க்ளோசிங் ஸ்டாக்னு ப்ராஃபிட் எலிமெண்ட் நம்ம வந்து சொல்லும்போது ப்ராஃபிட் எலிமெண்ட் அண்ட் ஓப்பனிங் ஸ்டாக்னு சொல்லும்போது ப்ராஃபிட் வந்து ஓவர் ஸ்டேட் ஆகிறது அண்ட் வைஸ் வர்சா. ப்ராஃபிட் இஸ் ரியலைஸ்ட் ஒன்லி ஆன் த கூட்ஸ் சோல்டு. கரெக்டா? எப்போ ரியலைஸ் ஆகுறதுக்கு நான் லாபம்ன்றது நான் எப்போ பார்ப்பேன், இந்த என்னோட பொருள் கையிலேந்து வெளியில ஒருத்தருக்கு போனா மட்டும்தான், போய் நான் அது வித்து அவன் திருப்பி என்கிட்ட பைசா கொடுத்தானா லாபம்ன்ற ஒரு எலமெண்ட் பார்க்க முடியும் இல்லையா? அப்போ லாபம்னு ஒண்ணு நான் விஷயத்த பார்க்கும்போது மெயின் டாஸ்க் could be to calculate the profit element contained in the inventories also. Very very important. அப்ப profit element கண்டுபிடிக்கும் போது இந்த closing stock and to obtain the net realized profit for a period 3 columns வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஒன்னு என்னது காஸ்ட், இன்னொன்னு என்னது unrealized profit, இன்னொன்னு என்னது ட்ரான்ஸ்ஃபர் பிரைஸ். கணமா இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்களேன், எம்சிக்யூ கொஸ்டின் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க.
அண்டர்லைன் பண்ணிட்டீங்களா செல்லம்? இது புரியுறதா? யாருக்காவது டவுட் இருக்கா? வெரி குட் ரா. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். In certain circumstances, the output of a particular process is conveyed to the subsequent process by incorporating a specific percentage of profit called as inter-process profit. The fundamental rationale behind this approach is to build the next process not at the transfer's cost but at its market selling price. This methodology aids in evaluating the profitability of each product. So, the determination of provision for unrealized stock on closing stock for each process can be accomplished by a straightforward way. ஸோ இவ்வளோ காஸ்ட்டுக்கு இவ்வளோ ப்ராஃபிட். அப்போ இந்த காஸ்ட் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக்குக்கு எவ்வளோ அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட். எதுக்குமே இந்த மாதிரி போட்டுக்கோங்களேன், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபார்முலாவா நீங்கள் பைஹேட் பண்ண வேண்டாம், அப்படியே சட்டுன்னு உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். டோட்டல் ப்ராஃபிட் இன்டூ க்ளோசிங் ஸ்டாக் divided by total cost. ஓகேவா? இந்த இன்டர் ப்ராசஸ் ப்ராஃபிட்ஸ் செல்லம், இது வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் தியரி ஆல்சோ. நோட் பண்ணிக்கோங்க, தியரிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. தியரியும் படிக்கணும். ஓகே, அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தியரி விட்டுறாதீங்க கண்ணா, தியரியும் இம்பார்ட்டன்ட்டு. தியரி வந்து உங்களுக்கு பேக்கப் பண்ணும். ஒரு என்ன சொல்றது, எங்கேயாவது திடீர்னு உங்களுக்கு வந்து கஷ்டமா எடுத்து பேப்பர்னா தியரி வந்து உங்களுக்கு கண்டிப்பா பேக்கப் பண்ணி கொடுக்கும், தியரியும் படிச்சீங்கன்னா. Illustration 25. The following illustration will be helpful for you to understand the inter-process profits. A product passes through three processes before it is transferred to finished goods. The following details for January 2023 are available: opening, direct material, direct wages, production, closing stock, profit on cost sales, sales inter-process profit for opening stock. Stock in process are valued at prime cost and finished stock at the price at which it is received from process 3. Find the amount of provision to be made to offset the inter-process profits added. So process 1, process 2, process 3, finished stock எல்லாம் கொடுத்திருக்காங்க. So a product processed through three processes before it is transferred to finished stock. The following details was available for June 2023. Opening, direct material, direct wages, production.
ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ஒன் பார்க்கலாங்கண்ணா. ஓப்பனிங் இது வந்து காஸ்ட் ப்ராஃபிட் டோட்டல், காஸ்ட் ப்ராஃபிட் டோட்டல். அவன் என்ன சொல்றான், மூணு ப்ராசஸ்க்கு த்ரூ ஆகிறது பிஃபோர் இட் இஸ் ட்ரான்ஸ்போர்ட் டு ஃபினிஷ் ஸ்டாக், இதெல்லாம் அவைலபிள். ஸ்டாக் இன் ப்ராசஸ் இஸ் வேல்யூட் அட் பிரைம் காஸ்ட் அண்ட் ஃபினிஷ் காஸ்ட் அட் த பிரைஸ் அட் விச் இட் இஸ் ரிசீவ் ஃப்ரம் ப்ராசஸ் த்ரீ. எவ்வளோ ப்ரொவிஷன் டு பி மேட் டு ஆஃப்செட் த இன்டர் ப்ராசஸ் ப்ராஃபிட்ஸ் ஆடட் அது கேட்குறாங்க. ஸோ அதாவது என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா, எவ்வளோ ப்ரொவிஷன் வந்து நான் போடணும், இன்டர் ப்ராசஸ் ப்ராஃபிட்ஸை வந்து ஆஃப்செட் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து ப்ரொசீஜர்ஸ் வந்து நான் சொல்கிறேன். ஆஸ் யூஷுவல் ப்ராசஸ் அக்கௌண்ட்டில் எல்லா எக்ஸ்பென்சஸ் அப்டேட் பண்ணிக்கணும். டைரக்ட் மெட்டீரியல் 40,000, அப்புறம் டைரக்ட் வேஜஸ் 30,000. இதுல எப்பவுமே நம்ம வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்ல என்ன இங்க பை க்ளோசிங் ஸ்டாக்னு காமிப்போம்ல, அதுக்கு பதிலா இங்க லெஸ் க்ளோசிங் ஸ்டாக்னு காமிக்கிறோம். ஸோ 10,000. ஸோ 10,000. ஸோ பிரைம் காஸ்ட் என்ன வரும் இங்க, இந்த டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், அது டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் சேர்த்து பிரைம் காஸ்ட் வந்து 80,000. டூ ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் நீங்க இன்னும் கூட பண்ணலாங்கண்ணா. பிரைம் காஸ்ட்னு போட வேண்டாம். ஆமா, ஏன் ஓப்பனிங் ஸ்டாக் போடுறாங்கன்னா, ஓப்பனிங் ஸ்டாக் வரும் எப்படின்னா மெட்டீரியலோட சேர்ந்தது இது. ஆமா, மெட்டீரியலோட சேர்ந்ததுக்கண்ணா அது. இந்த டைரக்ட் மெட்டீரியல்ன்றது வந்து பர்ச்சேஸ் ஆஃப் டைரக்ட் மெட்டீரியல். ஓகே, இது ஓப்பனிங் ஸ்டாக் ஓடுது, க்ளோசிங் ஸ்டாக் ஓடுது, அந்த மாதிரி வரும். இன்னொன்று மெத்தட் கூட இதில் போடுவாங்க செல்வா. எப்படின்னா, வெறும்னா டைரக்ட் மெட்டீரியல் டைரக்ட் வேஜஸ் போட்டு பிரைம் காஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நெட் ஸ்டாக் அப்படின்னு போட்டுட்டு 20,000 மைனஸ் 10,000 போட்டு அப்படி கூட ஆட் பண்ணுவாங்க ப்ராசஸ் அக்கௌண்ட்ல. சில இந்த அது பேர் என்ன, சில ஆத்தர்ஸ் இருப்பாங்க, அந்த மாதிரி கூட போடலாம், தப்பு கிடையாது. ஸோ பிரைம் காஸ்ட்ன்றது நம்மளுக்கு தெரிஞ்சு டைரக்ட் மெட்டீரியல் டைரக்ட் வேஜஸ். பட் ஆனால் இந்த ஓப்பனிங் ஸ்டாக்கு இங்கே க்ளோசிங் ஸ்டாக்கு கொடுக்கறது மெட்டீரியலோட தான். மெட்டீரியல் இல்ல இல்ல அதுதான். இல்ல அதுதான். பிரைம் அதாவது இந்த ஓப்பனிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் இப்படி காமிக்காம டூ டைரக்ட் மெட்டீரியல் டூ டைரக்ட் வேஜஸ் போட்டு நெட் ஸ்டாக் அப்படின்னு கூட காமிக்கலாம்னு சொல்றோம். 10,000 போட்டு அப்புறம் பிரைம் காஸ்ட்னு காமிக்கலான்ற. அந்த மாதிரி கூட காமிக்கலாம். 20,000 மைனஸ் 10,000 போட்டு டூ நெட் ஸ்டாக் போட்டு 10,000 அப்படி காமிக்கலாம். ஆக மொத்தம் இந்த ஓப்பனிங் ஸ்டாக்கோட இந்த மெட்டீரியலோட அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே சார். ஸோ இந்த ப்ராசஸ் காஸ்ட் அப்புறம் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் வந்து 28,000. ஸோ டோட்டல் காஸ்ட் எவ்வளோ, 80,000 மைனஸ் 28,000, 1,08,000. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ப்ராஃபிட் ஆன் சேல்ஸ். அப்பனா சேல்ஸ் வந்து லெட்ஸ் சே சேல்ஸ் வந்து 100, ப்ராஃபிட் வந்து 33 1/3% ஆன் காஸ்ட். அப்போ காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது இப்போ வந்து சேல்ஸ் என்னது சொல்லம், சேல்ஸ் ஆடா, சேல்ஸ் 133.33 கரெக்டரா, 133.33. இப்போ நம்ம காஸ்ட் கண்டுபிடிக்கணும் செல்லம். காஸ்ட் 100. அப்போ இதே மாதிரி இங்க ஈக்குவேட் பண்ணலாம். நம்ம கையில என்ன இருக்கு, காஸ்ட் இருக்கு 1,08,000, காஸ்ட் 100, சேல்ஸ் 133.33. அப்பனா வந்து எப்படி பண்ணலாம், அப்ப இதோட காஸ்ட் என்னவா இருக்கும், எப்படி இப்படி கேட்கணுமா, என்னோட காஸ்ட் வந்து 100 இருக்கும்போது என்னோட சேல்ஸ் வந்து 133.33, காஸ்ட் சேல்ஸ். அப்போ
என்னோட காஸ்ட் வந்து 1,08,000 இருந்தா என்னோட சேல்ஸ் எவ்வளோ? this into this divided by this. அப்போ 1,44,000 என்னோட சேல்ஸ். அப்போ ப்ராஃபிட் எவ்வளோ செல்வா? 1,08,000. அதான் 36,000 தான் ப்ராஃபிட். புரியுதா? அதான் 100 காஸ்ட்னா சேல்ஸ் 133.33. நீங்க சொன்னீங்கல்ல கரெக்டா? அப்போ 1,08,000 காஸ்ட்னா சேல்ஸ் எவ்வளோ? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் சொல்லலாம். this into this divided by this. 1,08,000 into 133.33 divided by 100. இப்போ 1,43,000 something rounding off to 1,44,000 is your sales. Sales 1,44,000 இருக்கு. காஸ்ட் வந்து 1,08,000 இருக்கு. அப்போ சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் தான் ப்ராஃபிட். அதான் 36,000 தான் ப்ராஃபிட். புரியுதா? ஆ ஐஷா புரியுதா கண்ணா? அக்ஷயா, ஐஷா, அஸ்வினி, மித்ரா, செல்வா, வஷிதா, குட். விஜயலக்ஷ்மி, ஓகே சார். அக்ஷயாக்கு புரியுதா? ஓகே. ஆ ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்டா. இது நிறைய இடத்துல உங்களுக்கு டிராவல் ஆகும் இந்த மாதிரி. ஸோ நீங்க எப்பவுமே சிம்பிளிஃபை பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணிக்கோங்கன்னா, என்ன கொடுத்துருக்கானோ அதை எப்பவுமே வந்து சேல்ஸ் ஜென்ரலா வந்து 100. அப்ப வந்து செல்லம் சாரி செல்லம், காஸ்ட் வந்து 100, சேல்ஸ்ன்னு சொல்லிட்டேன் சாரி. காஸ்ட் 100, ப்ராஃபிட் வந்து 33.33னா சேல்ஸ் வந்து 133.33. ஓகேவா? மாத்தி சொல்லிட்டேன். ஸோ காஸ்ட் 100 வச்சுப்பீங்க, ப்ராஃபிட் இது. ஸோ ப்ராஃபிட்ல வந்து இது போச்சுன்னா 33.33. இல்ல 331/3 இதுவா? ஆமாமா, பிரிண்டிங் மிஸ்டேக். 331/3 போட்டுக்கோங்க. நான் கவனிக்கல, நான் மாத்திக்கோங்க. 331/3%. ஓகேவா? ஸோ இது பண்ணிட்டீங்க அப்படின்னா காஸ்ட் கிடைக்குமா, ப்ராஃபிட். அப்போ இது வந்து டோட்டல் செல்லிங் ப்ரைஸ்ல இருக்குன்னு அர்த்தம். இது ப்ராசஸ் 2க்கு 1,08,000 போகிறது. இதே இது ப்ராசஸ் 1க்கு எடுத்துட்டு வரோம். 1,08,000, 36,000, 1,00,000. ஆனா ப்ராசஸ் 2ஓடது வந்து என்ன? 24,000. இங்க ப்ராஃபிட் வந்து 4,000 ரூபாய். எதனாலன்னு சொல்லுங்க. செல்லம் புரியலடா. ஆ வெரி குட், வெரி குட், சூப்பர், வெரி குட் ஸ்ரேயா. ஸோ இந்த ஓப்பனிங் ஸ்டாக் ஓடுது. இன்டர் ப்ராசஸ் ப்ராஃபிட் ஃபார் ஓப்பனிங் ஸ்டாக் இருக்கு இல்லையா? ஸோ ஆல்ரெடி கொடுத்துருக்கான். ஸோ 20,000, 24,000 ஓப்பனிங் ஸ்டாக்கு, 4,000 கொடுத்துருக்காங்க. அப்போ காஸ்ட் வந்து 20,000. அப்படியே பேக் சைட்லேருந்து நம்ம மூவ் பண்ணிக்கிறோம். திஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது எப்போவுமே இட் இஸ் ஆக்சுவலி அட் யுவர் செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ செல்லிங் ப்ரைஸ் இதில் 24,000, அதுக்கப்புறம் வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் அதுலேருந்து காஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். ப்ராசஸ் ஒன் இங்கேருந்து எடுத்துருவோம். டிஎம் ஆஸ் யூஷுவல் 42,000, 30,000, 2 lakhs. க்ளோசிங் ஸ்டாக் வந்து நெட் என்ன நம்மளுக்கு 2 lakhs. ஆமா, ஓப்பனிங் ஸ்டாக்லேருந்து அந்த 4,000 ஃபீட் ஆகுது. கரெக்ட். ஆ ஆ 20,000. கரெக்ட் கரெக்ட். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து எதில் விட்டா? 12,000, அதே மாதிரி 2,000. ஓகேவா? இப்போ இதோடது வந்து பார்த்தீங்கன்னா 6 டைம்ஸ் அதே ப்ரப்போர்ஷன் பார்த்துக்கோங்க. ஸோ 2,000. அப்போ வந்து என்னோட க்ளோசிங் ஸ்டாக் என்ன இருக்கும்? 10,000. ஸோ ப்ரைம் காஸ்ட் கிடைக்கிறது. ப்ரொடக்ஷன் ஓவரேஜ் வந்து 12,000 கொடுக்குறாங்க. ஸோ டோட்டல் காஸ்ட் இதே மாதிரி பண்ணுங்க கண்ணா. என்னோட காஸ்ட் 100னா என்னோட ப்ராஃபிட் எவ்வளோ, சேல்ஸ் எவ்வளோ? 125. கரெக்டா?
காஸ்ட் 100னா ப்ராஃபிட் வந்து 25%. அப்போ 25% ஆன் காஸ்ட்னா சேல்ஸ் வந்து காஸ்ட் 100. காஸ்ட் தான் 100. இதோ காஸ்ட் தான் 100. ஸோ அப்போ என்னோட டோட்டல் காஸ்ட் வந்து 2,02,000 இருந்ததுன்னா ப்ராஃபிட் ஆன் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் என்ன சொன்னா? ஐயோ சாரி ஆமாண்டா. எனக்கு என்ன தப்பா வருது? இல்ல தப்பா போடுறேன். This into this divided by this. ஆனா இல்ல சொல்லாம் போன இதுல ப்ராஃபிட்டே எதுவுமே இல்லடா. நம்ம இதுல இப்ப ப்ராஃபிட் எலிமெண்ட் இருக்குல்ல, பிரைம் காஸ்ட்ல ப்ராஃபிட் எலிமெண்ட் 40,000 by minus 2,000 38,000. ப்ராஃபிட் எலிமெண்ட் டோட்டலா இருக்குல்ல. ஒரே நிமிஷம் செல்வா. இல்ல 2 lakh profit on cost sales. 2,02,000 98,000 and 3 lakhs. ஓப்பனிங் ஸ்டாக் வந்து அதே மாதிரி கண்ணா 4,000 இன்டர் ப்ராசஸ் ப்ராஃபிட்ஸ். ஸோ 16,000 ஆல்ரெடி இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ 12,000 டைரக்ட் மெட்டீரியல் வந்து 60,000 32,000. அப்புறம் வந்து க்ளோசிங் ஸ்டாக் 8,000 அதே மாதிரி 2,000 6,000. பிரைம் காஸ்ட் வந்து 3 lakhs 1 lakh 4 lakh. ப்ரொடக்ஷன் ஓவரேஜ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 80,000. அப்புறம் 3 லேக்லேருந்து 80,000 3 lakh 80,000 1 lakh 4 lakh 80,000. இப்போ இங்க 25% கொடுத்துருக்காங்களா? அப்பனா எவ்வளோ வருது? காஸ்ட் 100 ஓகேவா, சேல்ஸ் 125. அப்போ காஸ்ட் வந்து 4 lakh 80,000. ஸோ 6 lakh ஷிலம். ஸோ ப்ராஃபிட் வந்து 1 lakh 20,000. ஓகேவா. ஸோ பை ப்ராசஸ் 3 அக்கௌண்ட் 3 lakh 80,000 2 lakh 20,000 6 lakhs. ஜெல்மா இந்த ஏதாவது நான் ஒரு சொல்லணும் உங்களுக்கு அப்டேட் பண்ணோம். அதை தவிர இந்த ஒர்க்கிங்ல ஏதாவது டவுட் இருக்கா? என்னமா சொல்லுங்கம்மா. க்ளோசிங் ஸ்டாக்ல ஆமா கரெக்ட். க்ளோசிங் ஸ்டாக் 8,000.
ஸோ இப்போ இந்த ரேஷியோ பாருங்க கண்ணா, இது என்ன ரேஷியோ? 4000க்கும் 16க்கும் 4 டைம்ஸ்ல அதே ரேஷியோ தான். 8000 உங்களுக்கு டோட்டல்னா அதுல அப்படியே 4 டைம்ஸ் எப்படி வரும்? 2000. அப்ப காஸ்ட் வந்து 6000. இங்க எந்த ரேஷியோ எடுத்துக்கிறீங்களோ அதே ரேஷியோ கண்ணா. இங்கேயும் பாருங்களேன், 4 1:6 இதுவும் 1:6. இங்க பாத்தீங்கன்னா அப்படிதான். இங்க வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் எலிமெண்டே இல்ல. அதே அதே ரேஷியோல எடுத்துட்டு போனோம் செல்வா. ஓப்பனிங் ஸ்டாக் நம்ம எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போறோமோ அதே ட்ரீட்மெண்ட்லயே இதையும் எடுத்துட்டு போனோம். புரியுதா செல்வா? So inter-process profits, type 2 problem. Illustration 26. Ashit, so process 1 பொறுத்த வரைக்கும் provision to be made வந்து ஒண்ணும் கிடையாது. process 2ல வந்து amount of provision to be made to offset the inter-process profits addedன்றது 2000 2000 2000. அது எப்படின்னா so எப்படின்னா இந்த டோட்டல் காஸ்ட்டுக்கு ப்ராஃபிட் 40,000 சரியா? அப்போ என்னோட க்ளோசிங் ஸ்டாக் 12,000க்கு என்னோட ப்ராஃபிட் 2,000. ஸோ இதுதான் செல்வா வந்து உங்களோட ப்ரொவிஷனா இருக்கும். இப்போ ப்ராசஸ் டூவோட ப்ரொவிஷன் என்ன எவ்வளோ கிரியேட் பண்ணணும்னா 2,000. ப்ராசஸ் 3யோடதும் பார்த்தீங்கன்னா 2,000 க்ளோசிங் ஸ்டாக் ஓடுது. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 2,000 தான் வந்து இதோட ப்ராஃபிட். அதுக்கு ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணோம். ஃபினிஷ்டு ஸ்டாக் ஃபினிஷ்டு ஸ்டாக் அக்கௌண்ட் இருக்கும் கவனிக்கவே இல்லை. ஃபினிஷ்டு ஸ்டாக் அக்கௌண்ட்ன்றது நார்மலா ஓப்பனிங் ஸ்டாக் என்ன 38,000. Finished price at which it is received from sales of the price which it is இதை பார்க்குறேங்க. உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து the finished stock has to be valued at the price at which it is received from process 3 ன்னு சொல்றாங்க. ஸோ ப்ராசஸ் 3ல நம்மளுக்கு என்ன வேல்யூ ரிசீவ் பண்ணியிருக்கோம்? 3,80,000 2,20,000 6 lakhs கரெக்டா? அந்த இதை பேஸ் பண்ணி நம்ம இந்த ஃபினிஷர் ஸ்டாக்
60,000 சொல்லியிருக்காங்க இல்லையா இந்த பாயிண்ட். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக்ல வந்து 20, 24, 44, 44 பிளஸ் 16, 54, 60,000 இருக்குல்ல, அதை பிரிக்கணும் ஓப்பனிங் ஸ்டாக்குக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக் 3,80,000 divided by 6 lakhs into 60,000. So 38,000. அதே மாதிரி 3,88,000 divided by 60,000. Profit 2,20,000. 60,000, 22,000, total 60,000. 2 process 3 என்ன 3,80,000, 2,20,000, 6 lakhs. So 4,18,000, 2,42,000, 6,60,000. Plus closing stock வந்து 19,000, 11,000 and 13,000. So இங்க calculation of closing stock பார்த்தீங்கன்னா மொத்தமா எவ்வளோ 30,000. இவங்க வந்து இங்க கொடுத்துருக்கிறது வந்து 30,000. இதுல வந்து 19,000 and 11,000 அப்படி ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க. சிக்ஸ் லேக்ஸ்க்கு ஸோ 6 lakhsக்கு வந்து 6,60,000க்கு டோட்டல் ஆஃப் என்னோட ஓப்பனிங் ஸ்டாக் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் சேர்த்து 6,60,000. அதுக்கு ப்ராஃபிட் வந்து 2,42,000. அப்போ என்னோட க்ளோசிங் ஸ்டாக் வந்து 30,000. அதுக்கு வந்து hidden profit எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா this into this divided by this. So which is equal to 11,000. So 30,000 profit. Total வந்து 30,000 னா my cost is 19,000. அப்ப என்னோட total cost எவ்வளோ 4,18,000 minus 19,000 is 3,99,000, 2,31,000, 6,30,000. இப்போ டோட்டலா by sales எவ்வளோ 3,99,000. சேல்ஸ் வரும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 7 lakhs சொல்லியிருக்காங்க. அதுவும் அதே கான்செப்ட் தான் 7 lakhsக்கு. எவ்வளோ பர்சன்டேஜ் ஸ்டாக் இஸ் டு இதுக்கு ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணணும். ஓகே சேல்ஸ் வந்து 7 lakhs. காஸ்ட் எல்லாம் சேர்ந்து 3,99,000. அப்போ 3,11,000, 3,01,000, அதாவது இது இப்படி வரும் பேலன்சிங் ஃபிகர்ல வரும் 7 lakhs, காஸ்ட் 3,99,000. அப்போ ப்ராஃபிட் எவ்வளோ 3,01,000. இங்க ஏற்கனவே ப்ராஃபிட்ல 2,31,000 இருக்கறனால ப்ராஃபிட் வில் பி 70,000 பேலன்சிங் ஃபிகர். பேசாம போட்டு பாருங்க, கஷ்டமா இருந்தா சொல்லுங்க, நான் போட்டு ஒரு வாட்டி ஒர்க் அவுட் பண்றேன். ஃபினிஷ்டு கூட்ஸ் ஸ்டாக் அக்கவுண்ட் மட்டும் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. ஃபினிஷ்டு கூட்ஸ் அக்கவுண்ட். So 2 opening stock, cost, profit, total. So அது வந்து 38,000, 22,000, 60,000. ஓப்பனிங் ஸ்டாக் எல்லாருக்கும் புரிஞ்சுதா இந்த ஸ்டெப்? இல்ல ஏதாவது டவுட் இருக்கா கண்டுபிடிக்கிறதுல? 38,000, 22,000, 60,000 ஓகே. இங்க பாருங்க கண்ணா, அவங்க என்ன சொல்றாங்க, finished stock in process or valid prime cost and finished stock ஓடது வந்து at the price at which it is received from process 3. process 3ல எந்த பிரைஸ்ல ரிசீவ் பண்ணிருக்காங்க 3,80,000, 2,20,000, 6 lakhsல. அப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இதோட ஓப்பனிங் ஸ்டாக் ஓடது வந்து பிரைசிங் பண்ண சொல்லிருக்காங்க. அப்ப எப்படி பண்ணலாம்,
மொத்தமா வந்து இங்க ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ 60,000 கொடுத்துருக்காங்க. ஃபினிஷ் ஸ்டாக் ஓடது வந்து ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 60,000. அப்பனா டோட்டல் காஸ்ட் டோட்டல் 6 லட்சம். இது 6 லட்சம். அதுல காஸ்ட் எலிமெண்ட் எவ்வளோ ப்ராசஸ் 3 ஒரு 3 lakhs. அப்போ என்னோட ஃபினிஷ் ஸ்டாக்கோட ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ 60,000. அப்போ 60,000க்கு எவ்வளோ this into this divided by this. ஓகேவா 38,000. இதான் 38,000. ஓகேவா. அப்புறம் வந்து ப்ராஃபிட். ஸோ அதே மாதிரி கண்ணா 2,20,000க்கு இது ஓப்பனிங் ஸ்டாக்கோட காஸ்டா. ஓப்பனிங் ஸ்டாக்கோட ப்ராஃபிட் பாருங்க 6 lakhsக்கு 1,20,000னா அப்போ எனக்கு அவங்க ஆமா 60,000க்கு எவ்வளோ this into this divided by this 12,000. அதான் இந்த 12,000 கண்ணா. சாரி இருடா 6 lakhsக்கு 2,20,000 தப்பா போட்டேன். ஸோ 22,000 புரியுதா ஸ்ரேயா? ஓகே இது ரெண்டும் வந்துருச்சுன்னா காஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம்டா. இது வந்து ஃபார் ஓப்பனிங் ஸ்டாக் ஃபார் ஃபினிஷ்டு குட். ஓகேவா. அடுத்தது ப்ராசஸ் 3 ஓடது டைரக்டா எடுத்துக்கோங்க. அதோட அவுட்புட் வந்து இதோட இன்புட்டா வரும். க்ளோசிங் ஸ்டாக்குக்கு வந்து எப்படி 30,000 கொடுத்துருக்காங்களா சம்பள 30,000. அதுக்கும் அதே மாதிரி பண்ணணும். 6,60,000க்கு 2,42,000. அப்ப 30,000க்கு எவ்வளோ 11,000. புரிஞ்சுதா. 6,60,000க்கு 2,42,000. ஓகே அப்ப 30,000க்கு எவ்வளோ 11,000. this into this divided by this. அப்ப 30,000ன்றது டோட்டல் ப்ராஃபிட் 11,000னா காஸ்ட்ல எவ்வளவு வரும் 19,000. இதுல இருந்து நான் க்ளோசிங் ஸ்டாக் நெட் பண்ணேன்னா 3,99,000 எல்லாமே. அப்ப பை சேல்ஸ் எவ்வளோ 3,99,000 3,01,000 7 lakhs. ப்ராஃபிட் எவ்வளோ இப்போ 7 lakhs நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்ல கண்ணா கொடுத்துருக்காங்க சேல்ஸ் கொடுத்துட்டாங்க. என்னோட மொத்த காஸ்ட்டும் தெரியும் 3,99,000 என்ன. அப்ப 7 lakhsல 3,99,000 போச்சுன்னா எவ்வளோ 7 lakhs சேல்ஸ் less cost. correct. So 3,99,000 1,000. so அப்ப இதுல இருந்து மைனஸ் பண்ணேன்னா 3,01,000 வருது. அப்ப 3,01,000 minus 2,31,000 ப்ராஃபிட் வந்து will be 70,000. so இவங்க வந்து இவங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வருது 70,000 ப்ராஃபிட் வருது. பட் அதை சேல் பண்ணும்போது இவங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்கிற ப்ராஃபிட் எவ்வளோ 3,01,000. அப்ப டோட்டலா காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட் சேல் பண்ணும்போது 7 லட்சம் ரூபாய் உங்களுக்கு வருதுன்னு அர்த்தம். புரிஞ்சுதா. ஸோ ஓவராலா ப்ரொவிஷன் எதுக்கு மேட் பண்ணணும் இன்டர் ப்ராசஸ் ப்ராஃபிட்ஸ்க்குனா க்ளோசிங் ஸ்டாக்கோட ப்ராஃபிட் எலிமெண்ட் தான் ப்ரொவிஷன். அப்போ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்ல இதுல செகண்ட்ல பார்த்தோம்னா இங்க ஒரு 2,000. அப்புறம் வந்து ஒரு ப்ராசஸ் 2ல பார்த்தீங்கன்னா 2,000. ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ்ல பார்த்தோம்னா ஒரு 11,000. டோட்டலா 15,000க்கு நம்ம ப்ரொவிஷன் டு பி மேட் டு ஆஃப்செட் த இன்டர் ப்ராசஸ் ப்ராஃபிட்ஸ் வாட் எவர் இஸ் ஆடட். ஓகேவா. சம்ம இந்த சம் ஈஸி இல்லடா கொஞ்சம் கஷ்டம். கஷ்டம் சொல்ல மாட்டேன் கொஞ்சம் ஒர்க்கிங் இருக்கு போட்டு பாருங்க. யாருக்கா ஸ்பெசிபிக் டவுட்ஸ் இருக்குன்னா சொல்லுங்க சொல்லித்தரேன். பட் போட்டு பாருங்க ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி நிதானமா. ஏன் வஷிதா இன்டர் ப்ராசஸ் ப்ராஃபிட் போன வாட்டி நான் போன வாட்டி கவர் பண்ணலையே உங்களுக்கு. ஏதாவது ரீசனால விட்டுட்டேனாடா பண்ணல ஞாபகம் இல்லை எனக்கு. நான் கொஞ்சம் அந்த நோட்ஸ் என்கிட்ட சிலதெல்லாம் நோட்ஸ் எழுதி வச்சிருக்கேன். இது எதனால பண்ணன்றத நோட்ஸ் எனக்கு வைக்கல. சரி ஓகே ஃபைன். இதுதான் illustration 25 வருது. 26 ஒரு குட்டி சம்ரா ரொம்ப ஈஸி சம். ஓகே மேனுஃபேக்சரிங் ரா மெட்டீரியல் வந்து 4 ப்ராசஸ் 1 2 3 4 பண்றாங்க. அவுட்புட் ஆஃப் ஈச் ப்ராசஸ் இஸ் இன்புட் ஃபார் த சப்சிக்வெண்ட் ப்ராசஸ். லாசஸ் வந்து 5% 20% அது கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன தெரியுமாக்கா நான் கேட்குறாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா
ஃபோர்த் ப்ராசஸோட எண்டு வந்து 40,000 கேஜி சொல்லிட்டாங்க கண்ணா. நான் உள்ள ரா மெட்டீரியல் என்ன யூஸ் பண்றேன் அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது கேசரி 4000 கிலோ பண்ணிட்டேன், ரவை எவ்வளவு எடுத்துட்டேன் அப்படி கேக்குறாங்க. புரியுதா இந்த கொஸ்டின்? இதுதான் அந்த கொஸ்டின். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எம்சிக்யூ கொஸ்டின். கேசரி பண்ணிட்டேன், கேசரி 4000 கிலோ 5000 கிலோ வந்துடுதுப்பா அவுட்கம். ரவை அந்த 4000 5000 கிலோவுக்கு எவ்வளவு எடுத்துட்டேன். அப்பனா நான் என்ன பண்ணணும், மெயின் இன்புட் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல போட்டேன்ல அது என்னன்றது பண்ணும். இப்போ நம்ம சிக்ஸ்த் செவன்த்லலாம் சிபிஎஸ்பி சம்ல வந்தா என்ன பண்ணுவோம், லெட் த காஸ்ட் பிரைஸ் பி 100 அப்படின்னு போட்டுக்க மாட்டோம். அந்த மாதிரி இந்த சம்ல போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ லெட் த காஸ்ட் பிரைஸ் பி 100 கேஜி. இப்போ வந்து அக்ஷயாலேருந்து ஆரம்பிக்கலாம். அக்ஷயா நீங்க சொல்லுங்க கண்ணா, காஸ்ட் பிரைஸ் இப்போ இன்புட் வந்து 100 கேஜிடா, ரவை 100 கேஜி உள்ள இறக்கிருக்கேன்டா, நார்மல் லாஸ் 5%. அப்ப எவ்வளோடா நார்மல் லாஸ்? 100 இன்டூ சொல்லாம இது 5% இல்ல 25% மாத்திக்கோங்க. சேஞ்ச் இன் கொஸ்டின் ஃப்ரம் 5% 25% இன் ப்ராசஸ் 1. 25% என்னடா அக்ஷயா வரும் லாஸ் இன் கேஜி? 25. அப்போ அவுட்புட் எவ்வளவு வரும்? 75. கரெக்ட். இந்த 75 will go to process 2 as input. அப்போ 20% எவ்வளோ? 75ல 20% 15. ஸோ 75 minus 15 வந்து 60. 60ல வந்து திருப்பி 20% என்னடா வரும் அஸ்வினி? 12. ஸோ அதுல 48. 48 ஐஷா சொல்லுங்க கண்ணா. 48ல 16 2/3னா 2/3னா ஸோ 16 48ல 16.66667 சும்மா பெர்சன்டேஜ் போடலாமா? 8 லாஸ் வருது. அப்ப 40. அப்பனா என்ன, இன்புட் வந்து நான் 100 கேஜி போட்டா இந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எனக்கு அவுட்புட் எவ்வளவு கிடைக்கிறது? 40 கிலோ கிடைக்கிறதுடா. கரெக்டாடா? அப்போ அவுட்புட் 40,000 கிலோனா இன்புட் எவ்வளோ? 100 இன்டு 40,000 டிவைடட் பை 40. 1 lakh கேஜி. அப்பனா என்ன, 40,000 கேஜி ஆஃப் கேசரி வந்துருச்சு. அதுக்கு நான் எவ்வளவு ரவை போட வேண்டியிருக்கு? 1 கிலோ ரவை போட வேண்டியிருக்கு. ஓகேவா? 1 கிலோ ரவை வந்து 5 ரூபானா 1 லட்சம் கேஜி ஆஃப் ரவை எவ்வளோ? 5 லட்சம் ரூபாய். அவ்வளவுதான். ஈஸியா இருக்கா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எனக்கு ரொம்ப பிடிச்ச சம். சொல்லமா 2/3ன்றது நம்ம அந்த ஃப்ராக்ஷன்ல பண்ணுவோமேடா. 2/3னா 6.667. அப்போ வந்து 16.667 16.667 எடுத்துக்கலாம் நீங்க. ஓகேவா? 16 2/3ன்றது 0.667. ஸோ 16.6667 அப்படி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன வரும்? 48 இன்டூ 16.667% போட்டானா 8. 8ன்னு எடுத்துக்கோங்கடா, அந்த 0.00 எல்லாம் வேண்டாம், 8ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா செல்வா? குட். இது வந்து கம்ப்ளீட்லி நியூ டாபிக், ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன். நான் வந்து வெனஸ்டே சொல்லித்தரேன். சூப்பர் செல்லம். ஸோ விஜயலக்ஷ்மிக்கு, மித்ராக்கு, விஜயலக்ஷ்மிக்கு, அஸ்வினிக்கு, ஸ்ரேயாக்கு நாளைக்கு ஃபுல் டே லீவாடா? ஃபுல் டே லீவு. அப்போ எந்த டைம் வேணா நம்ம உங்களுக்கு கிளாஸ் வச்சுருந்தா ஓகேவா இருக்குமா? நான் டைமிங் சொல்லிடுறேன், பட் தென் இன்னைக்கு நைட்டுக்குள்ள. சரி ஓகே, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. கனமா எனக்கு ஒரு 5 minutes பிரேக்கு. வாட்டர் மட்டும் குடிச்சிட்டு வந்துடுறேன். ஸோ ஐஷா புரிஞ்சுதா ஐஷா அந்த சம்ம?